தனுசு ராசி அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். நல்ல படிப்பு, ஞானம், அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலையில் மேன்மை அடையக்கூடிய தன்மை உடையவங்க இந்த தனுசு ராசி. ஒரு குறிக்கோள் இருக்கும், நான் டாக்டர் ஆகணும், அட்வொகேட் ஆகணும், அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் அதிகார தோரணையான ஒரு வேலை வரணும், அப்படி ஃபோக்கஸோடு இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்க பொறுப்பு பார்த்திங்கன்னா தாயி தகப்பா மேலே கொஞ்சம் பாசக்காரு தான். ஆனால் தனுசு ராசி உள்ளவரிய ஆண்கள் பார்த்திங்கன்னா நிறைய விரயம் பண்ணக்கூடிய தன்மையில் இருப்பீங்க. அரசியலில் விரயம் பண்ணுவீங்க, நிறையா மண் வாங்குவீங்க, விலை உயர்ந்த காரு வண்டி பங்களா வாங்கி விரயங்கள் ஆகக்கூடிய தருணங்கள்லாம் நடந்திருக்கும். ஆனால் இந்த வருஷம் இந்த 2025 அர்த்தாஷ்டம சனினால் நீங்கள் உங்கள் மனைவி மக்களை மதித்து நடக்கணும். தாயி தகப்பன் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியை மதித்து நடக்கணும். அவங்களுடைய தன்மையில் போய்கிட்டு இருக்கணும். ஆனால் தனுசு ராசியில் உள்ளவே ஆண்கள் தான் அர்த்தாஷ்டம சனிக்கு ஆள்படுவாங்க. ஏன் அர்த்தாஷ்டம சனி வருதுன்னா, அப்பாக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கு ஆகாது, அண்ணனும் தம்பியோ ஆகாது. பொதுவாக அஷ்டம சனியும் அர்த்தாஷ்டம சனியும் ஒன்று. ஆனால் நல்ல ஒரு உச்ச நிலைமையில் மேன்மை அடையக்கூடிய ஒரு வேலைப்பாடுகளில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சொந்த பந்தமே தொந்தரவு கொடுப்பாங்க, அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியே தொந்தரவு கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கை பிரதிபலமாயிருமேங்கக்கூடிய தன்மையில். ஆனால் ஒரு கட்ட கால வயதில் தம்பியோ அண்ணனையோ தனுசு ராசிக்காரங்க இழப்பீங்க. ஆனால் ஒரு கட்ட காலத்தில் ஒரு 40 வயசு 45 வயசில் உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்தில் உண்டு. இருந்திருந்தாலும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தாம் மனைவியை அனுசரித்து அன்போட பண்போட அவங்களுடைய ஒபீனியனில் நீங்கள் வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு மாற்றான் மனைவி மேலே ஆசைகள் பாசங்கள் பற்றிருந்தீங்கன்னா மனைவியுடைய சாபம் உங்களை தரட்டிக்கேட் ஆக்கி வச்சிடும். நிறைய தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மைகள் தான் நிறையா வரும். ஏன்னா தனுசு ராசியில் உள்ள பெண்களே ஆணின் தன்மை உடையவங்க, அதிகார தோரணையான ஒரு வேலைப்பாடுகள் இருக்கக்கூடியவங்க. ஆனால் இருந்திருந்தாலும் தனுசு ராசி, மிதுனர், சிம்ம ராசி, மேச ராசி உள்ள பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.